தென்காசி ரயில் நிலையம் அருகே கொல்லத்திலிருந்து சென்னை செல்லும் விரைவு ரயில் முன் படுத்து தற்கொலைக்கு முயன்ற ஒருவரின் உயிரை ரயிலின் ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு காப்பாற்றியுள்ளார். ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று தென்காசி ரயில் நிலையத்தை கடந்து சென்று கொண்டிருந்த கொல்லம் விரைவு ரயிலின் முன் திடீரென ஒரு நபர் தண்டவாளத்தில் படுத்துள்ளார். இதை கண்ட ரயிலின் ஓட்டுநர் நொடிப்பொழுதில் சாதுரியமாக ரயிலை நிறுத்தி பெரும் விபத்தை தவிர்த்துள்ளார். இந்த சம்பவத்தில் தோள்பட்டையில் லேசான காயங்களுடன் அந்த நபர் உயிர் பிழைத்துள்ளார். உயிர் பிழைத்த அந்த நபர் மேலக்கடையநல்லூரைச் சேர்ந்த 40 வயதான பரமசிவம் என்றும் கடந்த சில வருடங்களாக கேரள மாநிலம் கருநாகப்பள்ளியில் வேலை பார்த்து வந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது. ஆனால் திடீரென இவர் தென்காசிக்கு வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்தது ஏன் என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பரமசிவம் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்பதற்கான காரணத்தை கண்டறிய போலீசார் முயன்று வருகின்றனர். பரமசிவத்தின் தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணம்? குடும்ப பிரச்சனையா, வேலையில் ஏற்பட்ட சிக்கல்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை அறிய காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.